அந்த குரு பகவானுடைய பார்வை வேறு மீன ராசியின் மீது விழுகிறது. அற்புதமான காலம் நண்பர்களே. எதை வாழ்க்கையில் நீங்கள் இழந்தீர்களோ அதை திரும்ப பெறப் போகிறீர்கள். எப்போ உங்க ராசிக்குள்ள சனி பகவான் பிரவேசம் பண்ணினாரோ அப்பவே உங்கள் குடும்பத்திலே நல்ல விஷயங்கள் நடைபெற துவங்கும். உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நண்பர்களே, சனி பகவானுடைய பெயர்ச்சி திருநள்ளாறு கோயில் பஞ்சாங்கப்படி இந்த 2026 வருஷம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறது. சனி பகவானுடைய பெயர்ச்சி நடைபெறப் போகிறது அப்படின்னு சொன்னாலே மனசுல ஒரு பயம், ஒரு கிலேசம். 9 கிரகங்களிலே சனி பகவானுடைய பெயர்ச்சிக்கு மட்டும் உலகத்தோடு அத்துணை பேரும் பயப்படுகிறோம். அந்த சனி பகவான் நமக்கு நல்ல பலன்கள் தர வேண்டுமே என்று எல்லாம் வல்ல அந்த இறைவனை வேண்டுகிறோம். அதுவே முதலிலே துதிக்கிற போதே அந்த சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொன்னேன் அல்லவா, அதை சொல்லிட்டு நீங்க தொடங்குங்க. ஓம் காகத்துவஜாய வித்மகே கட்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது என்ற மந்திரத்தோடு இந்த நிகழ்ச்சியை கேட்க தொடங்குங்கள். உங்களுக்கு எல்லா நன்மைகளும் உருவாகட்டும். சனி பகவான் இதுவரை கும்ப ராசியிலே பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் காலபுருஷனுடைய நிறைவு ராசியான மீன ராசிக்குள்ளே இப்பொழுது பிரவேசமாகிறார். இதிலே உலக அளவிலே மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நிகழப் போகின்றன. தங்கத்தின் விலையில் ஒரு ஏற்ற இறக்கங்கள் அமைந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது தங்கம் வாங்குவது உசிதம் இல்லை, அது புரிஞ்சுக்கணும். தங்கம் வாங்குவது நல்லது இல்லை. மீனத்திலே சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே தங்கம் விலை ஏற்றம் இறக்கமாகத்தான் இருக்கும். அதே போல இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணீரினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள், உலக அளவில் விமான விபத்துக்கள் இதெல்லாம் மிக அதிகமாக இருக்கும். ஆக இந்த சனி பயிற்சி காலம் உங்களுக்கு எல்லாம் எல்லா நன்மைகளையும் வழங்க எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி உங்களுடைய பலன்களை சொல்ல துவங்குகிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். என் நெஞ்சிற்கினிய மீனராசி அன்பர்களே, நல்ல காலம் பிறக்குதுங்க மீனராசிக்காரங்களுக்கு. 7ரை சனியில இதுவரைக்கும் விரயச்சனியாக இருந்த சனி பகவான் விரயத்தை விட்டு விலகுகிறார் அப்படிங்கிறதே ஒரு நல்ல விஷயம். விரயச்சனியாக இருந்த சனி பகவான் இப்பொழுது ஜென்மத்திற்குள்ளே வந்திருக்கிறார். திருநள்ளாறு பஞ்சாங்கப்படி ஜென்மத்திற்குள்ளே இப்பொழுதுதான் அவர் பிரவேசிக்கிறார். மார்ச் மாதம் 6ஆம் தேதி. திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆல்ரெடி 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதியே சனிப்பெயர்ச்சி நடந்துருச்சு. நாம் திருநள்ளாறு பஞ்சாங்கத்தின்படியான சனிப்பெயர்ச்சியிலே இப்பொழுது பலன் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலானது. சனி பகவான் இப்பொழுது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்குள்ளே பிரவேசம் அடைந்திருக்கிறார். குருவுடைய வீட்டுக்குள்ளே சனி பகவான் வந்திருக்கிறார் என்பதுதான் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. சனி பகவானுடைய பெயர்ச்சியை சொல்கிற போது சனி எந்த இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்கணும். ஒரு மனிதன் இருக்கிறார். இந்த மனிதன் நல்லவனா கெட்டவனா என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு மனிதன் மோசமான மனிதனாக இருந்தால் கூட ஒரு நல்ல நட்பு அவனுக்கு இருக்கிறது. நல்லவர்கள் மத்தியிலே அவன் குடியிருக்கிறான் என்று சொன்னால் அவன் நல்ல மனிதனாக வாழ வேண்டிய அவசியம் ஏற்படுது. ஒரு படிக்காத பையன் நல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கக்கூடிய கல்வி நிலையத்தில் அவனை சேர்த்து விடுறான். கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா படிக்கிறாங்க, நல்ல பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள், நல்ல கல்வி இருக்கக்கூடிய சூழ்நிலை. அப்படி இருக்கிற போது அவன் எப்படி தானாக நன்றாக படிக்க தொடங்குவானோ அதை போலதான் சனி பகவான் நல்ல கிரகம் என்று அழைக்கப்படக்கூடிய, இயற்கை சுவர் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானுடைய வீடான மீனத்திலே வந்து அமர்கிறார் என்பதுதான் மிக அற்புதமான உண்மை. மீனத்திலே சனி பகவான் வந்து அமர்கிறார். அப்படி சனி பகவான் வந்து அமர்ந்த பிறகு அவருக்கு நல்ல அந்த இயற்கை சுவருடைய தன்மைகளும் சேர்ந்து விடுகிறது அப்படிங்கிறதுதான் இது மிகச்சிறந்த விஷயம். அப்ப சனி பகவான் இந்த 2.5 ஆண்டு காலம் பல நன்மைகளை தரப்போகிறார். அதுல மிக முக்கியமான விஷயம், சனி பகவானை மீனராசிக்கு அதிபதியான குரு பகவான் வரக்கூடிய ஜூன் மாதத்திலிருந்து பார்க்க போகிறார் என்பதுதான் உண்மை. அடுத்த ஓராண்டு காலம் அந்த குரு பகவானுடைய பார்வை வேறு மீனராசியின் மீது விழுகிறது. அற்புதமான காலம் நண்பர்களே. எதை வாழ்க்கையில் நீங்கள் இழந்தீர்களோ அதை திரும்ப பெறப் போகிறீர்கள். எந்த நல்ல நண்பனை இழந்தீர்களோ அதை திரும்ப பெறப் போகிறீர்கள். எந்த நல்ல வேலையை இழந்தீர்களோ அதை திரும்ப பெறப் போகிறீர்கள். எந்த ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கடைசி நேரத்தில் தட்டி போச்சோ அதை திரும்ப பெறப் போகிறீர்கள். அப்படி நல்ல சூழ்நிலைகள் மீனராசிக்காரங்களுக்கு ஏற்படும். மீனராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் இப்பொழுது ராசியில் வந்து உட்கார்றார். எப்போ உங்க ராசிக்குள்ள சனி பகவான் பிரவேசம் பண்ணினாரோ
அப்பவே உங்கள் குடும்பத்திலே நல்ல விஷயங்கள் நடைபெற வந்தும். குறிப்பாக குடும்பத்தில் கல்யாண விஷயத்தை கொண்டு வந்து கொடுத்துருவார். ஏன்னா லாபாதிபதி அவர் 2, 7, 11 ஸ்தானங்கள். ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்கணும்னா ஒரு ஜாதகத்தில் 2, 7, 11 ஸ்தானங்கள் வேலை செய்யணும். இப்ப 7வது ஸ்தானத்தையும் 11வது ஸ்தானத்தையும் இந்த சனி பகவானுடைய தொடர்புடைய ஸ்தானங்களாக பார்க்கிறோம். 11ஆம் இடத்து அதிபதி ராசியில் இருக்கார், 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால நல்ல முறையில் வீட்டில் கல்யாணம் முடி வரப்போகுதுங்க. மீன ராசிக்காரங்களுக்கு யாரெல்லாம் பினான்சியலா நல்ல விஷயத்தை எதிர்பார்த்தீங்களோ நல்ல சமயம், உங்களுக்கு நல்ல வாழ்க்கை உண்டு. அதே போல திருமண வாழ்க்கையில் ஆல்ரெடி இருக்கிறவங்க கணவன் மனைவி உடம்புல விட்டு கொடுத்து போக வேண்டிய அவசியம் இருக்கு. சிலருக்கு ஃபாரின் போறதுக்கு வாய்ப்பு எதிர்பார்த்துருப்பீங்க. நல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இப்ப கைகூடி வரும். தொழில் செய்யக்கூடியவர்கள் பல பேர் புதியதாக தொழில் ஆரம்பிப்பீர்கள். அந்த தொழிலிலே மிகப்பெரிய வெற்றியை ஈட்டுவீர்கள். 7.5 சாதி காலத்திலே நான் பலன் சொல்கிற போது கோச்சார கிரகத்தின் அடிப்படையில் பலன் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதுல என்ன தசாபுத்தி அந்தரம் சூட்சமம் நடக்குதோ அப்படித்தான் பலன்கள் நடைபெறும். அப்படி உங்களுக்கு ஜாதகத்துடைய தசாபுத்தி வேலை செய்ய மிகச்சிறப்பாக வேலை செய்யுமானால், நல்ல தசாபுத்தி நடக்குமானால் இந்த 7.5 சனி காலம் மிகப்பெரிய அற்புதத்தை தரும். நல்ல அற்புதமான சுகமான வாழ்க்கை, பினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல வேலை வாய்ப்பு, தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த 2.5 ஆண்டு காலத்தில் சனிக்கிழமைகளில் மட்டும் எனது மீனராசிக்காரர்கள் வாழைப்பழம் இரவு நேரத்தில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இரவு நேரத்திலே சனிக்கிழமைகளிலே வாழைப்பழம் சாப்பிடுவதை நீங்கள் தவிர்ப்பது என்பது உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும். பொதுவாக இந்த 2.5 ஆண்டு காலம் உங்களுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வது என்பது மிகுந்த நன்மையை தரும். அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் யாரை வழிபட வேண்டும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட வேண்டும். மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ஆராதனைகள் செய்து வழிபடுகிற போது, புடவை சாத்தி அவளை வழிபடுகிற போது உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றிகள் ஏற்படும் என்பதுதான் உண்மை. இப்ப இவ்வளவு நேரம் உங்க ராசிக்கு இந்த சனி பகவான் என்ன பலன்களை தருவார்னு சொன்னேன். இந்த காலகட்டத்தில் நீங்க திருநள்ளாறு சென்று சனி பயிற்சியிலே கலந்து கொள்ள வேண்டும். மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி. திருநள்ளாறு கோயிலிலே அதற்காக விழாக்கள் நடத்துகிறார்கள். அந்த விழாவிலே அடியணியும் கலந்து கொள்ள சொல்லி அழைத்திருக்கிறார்கள். இந்த சனி பயிற்சியானது மிகப்பெரிய மாற்றங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரப்போகிறது. இந்த சனி பயிற்சி நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நிறைய ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும். சனி பகவான் அகமகிழ்ந்து உதவணும்னா ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவி செய்யணும். நம்முடைய கர்மா, நம்ம போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தோமோ அதற்கு தண்டனை தரக்கூடியவர் சனி பகவான் என்பதனால் இந்த சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை உங்களுக்கு உங்கள் ராசிக்குரிய பலன்களாக கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு உங்கள் சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த சனி பயிற்சி நன்மை தருமா, ஏதாவது பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டுமானால் உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். இந்த சனி பயிற்சியினால என்னவெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறப் போகிறது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த சனி பகவான் நன்மை தருவாரா, இதை நம்ம எச்சரிக்கையா இருக்கணுமா இந்த 2.5 ஆண்டு காலம் என்பதை உங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர். இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்திலே பினான்சியலா சிலருக்கு ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சிலருக்கு வேலையிலே கடும் தொந்தரவுகளை தருவார். குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக சிலருக்கு பிரச்சனைகளை சுட்டி காட்டுகிறது. சிலருக்கு அரசியலிலே மிகப்பெரிய சறுக்கல் வரும் என்றும் இருக்கிறது. அது சனி பகவானுடைய இந்த பயிற்சி காலத்தில் டெய்லி வீட்டை விட்டுட்டு வெளியே போயிட்டு வரும்போது கைகால்களை சுத்தம் பண்ணி கொண்டு வீட்டுக்குள்ள வாருங்க. காயத்ரி மந்திரம் சொல்லக்கூடியவர்கள் தினந்தோறும் காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. அது மிக முக்கியம். காயத்ரி மந்திரம் சொல்வது என்பது மிக முக்கியம். அது தெரியாதவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் ஓம் சனீஸ்வராய நமகா என்ற மந்திரத்தை தினமும் 21 முறை சொல்லுவதும், பிறகு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி நெற்றியிலே திருநீர் பூசுவதும் சனி பகவானுடைய அனுக்கிரகத்தை மிகச் சிறப்பாக உங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதனால் அன்பர்களே, இந்த சனிப்பெயர்ச்சியை மனதார கொண்டாடுங்கள், இறைவனை வழிபடுங்கள், நன்மைகள் நடக்கட்டும். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.